இபிஎஸும் ஒரு கார்டை வேற மாதிரி மாற்றி விளையாடுறாரா? இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? கொள்கை தான் எங்களுக்கு பிரச்சனை, சிறுபான்மை மக்களுக்கு நலனை காப்போம் அப்படிலாம் சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க எங்க சொல்றீங்க தன்மானம் தாங்க எங்களுக்கு வெற்றி தோல்வியெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அதிமுக என்ன நினைக்கிறாங்கன்னா திரு அண்ணாமலையை மாத்திட்டா கூட்டணிக்கு ரெடி அப்படின்ற ஒரு செய்தி இருக்கா? ஒன்று, பாஜகவிலே நிறைய தலைவர்கள் விரும்புறாங்க, வெளிப்படையா சொல்றாங்க அப்படின்னா அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது? பாஜகவினுடைய நிறைய தலைவர்கள் விரும்பினாலும் அதனுடைய தலைவர் பேசிய பேச்சு தான் ஆறாத புண்ணாக இருக்குதுன்றத யாராலையும் ரப்பரை வச்சு நான் தப்பா எழுதிட்டேன்னு அழிக்கலாம் முடியாது. இது ஒண்ணு. ரெண்டாவது, தலைவர் தான் பிரச்சனை, அவர் பேசின பேச்சு தான். தலைமைன்றது அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அழகா இதை வந்து அப்படியே மாத்தி விட்டு போனாரு. இல்ல, திரு அமித்ஷா அவர்களுடைய துணையோடு தான் திரு அண்ணாமலை இப்படி பேசினார். ஆனால் ஒரு உண்மையே இந்த நேர்பட பேசல நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. டெல்லி தலைமை என்பது இரண்டு பலமான தலைவர்கள். ஒரு புறம் இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி, இன்னொரு புறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அமித்ஷா அவர்கள் என்ன நினைக்கிறார்? திரு அண்ணாமலை அவர்களை நாம் கட்டுப்படுத்த தவறிவிட்டோமோ, கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கலாமோ என்று திரு அமித்ஷா அவர்கள் நினைக்கிறார். ஆனால் திரு மோடி அவர்கள் இன்னும் அதீத நம்பிக்கையோடு பாஜக தலைவர் அண்ணாமலையின் மீது இருக்கிறார். அதனால் வந்த விளைவுதான் இது போன்றதெல்லாம். இப்போ இதுவரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் மாதிரி இப்ப பாஜகவில் அப்படி கொண்டு வரீங்களா? மோடி அமித்ஷா ரெண்டு பேர் தனித்தனியா யோசிக்கிறாங்களா? உண்மை அதுதான் நான் கேக்குறேன். இப்ப நீங்க சொல்றது பாஜக நான் கொஞ்சம் திறந்து வச்சிருக்கீங்க, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். மோடி அவர்களுடைய பரிபூர்ண ஆசை அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு. ஆமா, ஆனா அமித்ஷா கடிவாளம் போடணும்னு நினைக்கிறார். கொஞ்சம் கண்டிச்சிருக்கலாமோ? இது தெரிஞ்ச ஒருவேளை இப்படி பண்ணியிருந்தால் கூட்டணி நடந்திருக்குமோ? நடந்திருந்தால் இன்னைக்கு வந்து நாம வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார்ட்டையும் கையேந்த வேண்டிய நிலைமை வந்திருக்காதோ என்பதெல்லாம் ஒரு இதுதான் உண்மையா நடந்துச்சு. இப்ப நான் கேட்பது, ஒரு சிங்கம் காலையில குகையை விட்டு வெளியே போகும்போது இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு சிக்காதா, ஒரு மான் சிக்காதான்னு நினைக்கும். அதே மாதிரி ஒரு மான் வெளியே போகிற போது இன்னைக்கு நம்ம எந்த சிங்கத்திட்டையும் சிக்கிறாம குகைக்கு வருவோமா? அது மாதிரி தான் டெல்லி காஷ்மீர்ல இருந்து ஒரு சிங்கம், பாஜக என்ற சிங்கம் எல்லா கட்சிகளையும் அதனுடைய கழுத்தை பிடித்து ரத்தத்தை உறிஞ்சுவதுதான் கட்சியினுடைய நோக்கம், கொள்கை. ஆனால் இவர்கள் என்னன்னா செயல்களை நம்பாமல் பாரதிய ஜனதா மதவாத சித்தாந்தம் தேவையில்லாத ஒரு பிரச்சனை இது பண்ணிட்டு வெறும் கையில் ஒரு நிலத்தை அளக்கணும், நீள அகலத்தை அளக்கணும்னா டேப்பை வச்சு அளக்கணும். வெறும் கையால் முளம் போடுகிற கட்சி பாரதிய ஜனதா. அதுதான் இங்க நயினார் நாகேந்திரன் சொல்றாருன்னு சொல்றீங்களா சார்? நான் இப்பயும் கேட்கிறேன், பாரதிய ஜனதாவினுடைய அண்ணன் தூத்துக்குடி செல்வம் அவர்கிட்ட கேட்கிறேன், நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழுல 6 பேர்ல ஒருத்தரா இல்லையா? ஒருவேளை 6 பேர்ல ஒருத்தர் இல்ல, அப்படியே அண்ணாமலையின் கருத்துக்கு எதிர்மாறாக ஒரு கருத்தை சொல்லிவிட்டார் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை கட்சியை விட்டு உங்களால் நீக்க முடியுமா? நான் கேட்கிறேன். இதை நம்பித்தானே விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் நான் கடைசி வரேன், எனக்கு நேரமே குறைச்சு பொறுங்க. நான் கேட்கிறேன், விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் உங்களை நம்பித்தானே இந்த பெரிய பாஜக தேரை நம்பி வந்தாரே, வந்தவருக்கு இன்னைக்கும் பதவி தர மாட்டீங்களான்னு கேட்கிறாங்களே. அக்கா, அது காங்கிரஸ் இல்ல, இது பாஜக, தெரிஞ்சுக்கோங்க. இங்க சொல்லிட்டு போயிருவாங்க, உங்களை கூட்டி வந்து 10ஓட 11 ஏத்தி விட்டு அதோட கணக்க முடிச்சு விட்டுருவாங்க. நீங்க என்னதான் அதிமுக என்ன நிலைப்பாடு? திரு நயினார் நாகேந்திரன் இப்படி சொல்லி கூட்டணி அமைந்தால் மகிழ்ச்சின்னு. இப்போ உங்களுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் தான் சிக்கல்னா, திரு அண்ணாமலை பிரகாஷ் அவர்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை இல்லைன்னா உங்களுக்கு எந்த சிக்கல் இல்லை. நயினார் நாகேந்திரன் சொன்ன கருத்தை வரவேற்பீங்களா? என்னுடைய தனிப்பட்ட கருத்து, பாரதிய ஜனதா என்கிற தலைமை 2 குதிரையில சவாரி செய்கிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நம்முடைய நக்கீரன் பிரகாஷ் சார் சொன்னது மாதிரி தெலுங்கானால என்ன பண்ணீங்க? சந்திரபாபு நாயுடு ஒரு குதிரை, ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு குதிரை, 2 குதிரையிலும் போனீங்க. என்னாச்சு? பவன் கல்யாணம் கொண்டு வந்து நிறுத்தினீங்க முதலமைச்சர் பதவிக்கு. இங்க தமிழ்நாட்டில் என்ன பண்றீங்க? நாணய வெளியீட்டு விழாக்கு திமுகவை சேர்த்துக்கிறீங்க. எதுக்கு? 22 நாடாளுமன்ற உறுப்பினருக்காக. இன்னபுறம் இப்பதான் நாணய வெளியீட்டு விழா கடலுக்குள்ள பேனா வைக்கிறதுக்கு சிலை கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுத்துட்டீங்களே. இப்ப நான் கேட்கிறேன், அண்ணா திமுக இருந்தால் நல்லது என்று கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குன்னு கேட்கிறேன். நீங்க சொல்வது வந்து 2 குதிரையில சவாரி பண்ணுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் தெரியாம தான் நயினார் நாகேந்திரன் அவரோட ஆசையை சொல்லிட்டு இருக்கிறாரு, எப்படியாவது கூட்டணி அமையும். ஆனா டெல்லி தலைமை அப்படி அமைக்க போறது கிடையாது. அப்படி இல்ல, ஒரு கட்சியினுடைய தரம் தராதரம் அடிப்படை கட்டமைப்பெல்லாம் திரு நயினார் நாகேந்திரன், அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், அதே மாதிரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விளவங்கோடு விஜயதாரணி அவர்களுக்கு எல்லாம் தெரியும். இது தெரியாதவர்கள், ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவர்கள் ஆகா ஆட்சியை பிடித்து விடும், இந்தியாவை நகர்த்தி விடுவோம் என்று பேசினால் அது ஒருபோதும் நடக்காது. இதுதான் அவர்களுடைய தோனி. ஆனால் திரு இபிஎஸ் அவர்களுடைய போக்கு என்பது
மெல்ல மெல்ல நிதானமாக சரியான முடிவை எடுக்கிறார். கூட்டணி இல்லையா? 2026 கூட்டணி ஒருபோதும் இல்லை. அப்படி இருக்கவும் கூடாது என்பதுதான் கட்சியினுடைய தொண்டர்கள். பாஜக விரும்பலாம், அதுக்காக அந்த கட்சி மூழ்கத்த போக. பாயிண்ட் என்னன்னா, உங்கள் கட்சிக்குள்ளிருந்தே ஆசையை வெளிப்படுத்துவது, ஆனா கதவை அடைச்சிட்டாங்க, எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்றப்ப நீங்க உங்க அணி பலவீனப்பட்டுருச்சு. பர்செப்ஷன் பேட்டில்ல திரு நயினார் நாகேந்திரனோ இல்ல மற்ற தலைவர்களோ பாஜக இருக்குல்ல அண்ணாமலை கட்டமைச்சார்ல ஒரு பிம்பம், அது அவங்களே கீழே தள்ளிட்டாங்களே. அண்ணா ஒரு விஷயம், நான் இவ்வளவு நேரம் கொஞ்சம் குறைச்சே பேசணும்னு நினைச்சா நண்பர் அக்னீஸ்வரர் தூண்டி விட்டுட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் பெற்ற செல்வாக்கு இருக்கு பாருங்க, மக்கள் செல்வாக்கு இருக்குல்ல, அப்படிப்பட்ட தலைமை இன்றைக்கு அண்ணா திமுகவில் இல்லை. அடல் பிகாரி வாஜ்பாய் மாரியா மோடி நான் கேக்குறேன், அவரை விட அதிகம் இல்ல, அடல் பிகாரி வாஜ்பாய் மாரியா மோடி கடனில் அதிகம் 168 கோடி, 168 லட்சம் கோடி. கட்சியை வளர்த்ததுல அதிகம் தான். கட்சியை வளர்க்க ஒரு கட்சியை அழிச்சிட்டு இன்னொரு கட்சி வர்றது பெரிய வீரமா சார்? இது தந்திரமா சார்? இது முதுகுல குத்துற கோழைத்தனம் சார். உங்க நேரத்துக்குள்ள வரல. நீங்க இறந்து போன தலைவர்களை பத்தி பேசாதீங்க, நடப்பு அரசியல் அதிமுக பத்தி. அதாவது அண்ணா திமுகவில் மக்களை ஈர்க்கக்கூடிய மாஸ் அட்ராக்டிங் மாஸ் அப்பீலிங் லீடர் இன்றைக்கு இல்லை. ஒன்று. இரண்டாவது, அண்ணா திமுக தொடர்ந்து அம்மையார் புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு நடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததுனால சாம பேத தான தண்டங்களை பயன்படுத்தி 62 இடங்களை வெற்றி பெற்றாங்களே தவிர அதுக்கு பிறகு நடந்த எல்லா தேர்தலும் தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அண்ணா திமுக மிகப்பெரிய சலசலப்புகளுக்கு உண்டாகிறது. நான் எப்படி பொருள் எடுத்துக்கிறேன்னு சொன்னா, திரு நயினார் நாகேந்திரன் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அண்ணா திமுக ஒன்று உருவானால் அந்த அண்ணா திமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைக்கும்னு சொல்லி அவர் சொன்னார் சொல்லி நான் அப்படி நினைத்தால் என்ன தவறு இருக்கிறது? அப்படியெல்லாம் நீங்க திரு நயினார் நாகேந்திரனுடைய வாழ்க்கையை அரசியலை விட்டு கீழே இழுத்து விட்டாதீங்க. அப்படி அவர் சொல்லல, உங்க ஆசையை சொல்லாதீங்க, இது விவாதத்துல சொல்லாதீங்க. அப்படி திரு நயினார் நாகேந்திரன் அப்படி சொல்லவே இல்லை சார். ஒரே ஒரு விஷயம், ஏன் சார் திரு அண்ணாமலையை தவிர்த்து விட்டு கூட்டணி அமையலான்னு ஒரு கருத்து சொன்னா, திரு இபிஎஸ் அவர்களை தவிர்த்து விட்டு ஒரு கூட்டணி அமையலான்னு இன்னொரு கருத்து சொல்லக்கூடாதா? அப்படி நயினார் நாகேந்திரன் சொன்னாரா? அதே திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை வந்து கட்சி விட்டு இது பண்ணி தலைவர் விட்டு தூக்குங்கன்னு எடப்பாடி சொன்னாரா? அது உள்கட்சி விவகாரம் சார். தன்மானம் எங்க சார் இருக்கு? தன்மானம் ஆமா ஆமா எங்க இருந்து வந்தது? அதெல்லாம் பாஜக கிட்ட தான் ஒரு 1000 கூட வாங்கணும் எல்லா கட்சியும் தன்மானம். இல்ல தூத்துக்குடி செல்வம் ஒரு பாயிண்ட்க்கு வந்துருங்க. திரு இபிஎஸ்ஆ வழிய வந்து இந்த கூட்டணி குறித்து பேசல, நீங்க தான் வெளிப்படுத்துறீங்க. முக்கிய தலைவர்கள்ல ஒருத்தர் வெளிப்படுத்துறார், அதுக்கு அவர் எதிர்வினை ஆற்றி இருக்கிறார். அப்ப பின்னடைவை நீங்க தானே சந்திச்சிருக்கீங்க. அவரா வந்து உங்ககிட்ட கேட்டாரு கூட்டணி வேணும். ஒரே ஒரு நிமிஷம் விட்டு அனுமதிங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த பிறகு 50 தலைவர்களில் முக்கியமான இடத்துல கூட கலைஞர் இல்ல. டாக்டர் நாவலர் தான் வருவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் கலைஞர் வந்து அவருடைய சாமர்த்தியத்தால அவர் முதலமைச்சராகவும், இன்னும் சொல்ல போனா தலைவர் நாற்காலி தந்தை பெரியாருக்காக காத்திருக்கிறது சொன்ன அந்த தலைவர் பதவியவே ஒரு புதுசா உருவாக்கி கலைஞர் வந்தாரு. அதனால அரசியலில் ஒரு நிமிடம் என்பது அதிக நேரம். இன்றைக்கு அதிமுகவில் மிகப்பெரிய சலசலப்பு இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நெருக்கடிகளை தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். அதனால அதிமுகவிலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத ஒரு கட்டமைப்பு உருவாகும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி எதிர்பார்த்து நீங்க எதிர்பார்த்தீங்க, திரு அண்ணாமலையா எதிர்பார்த்தார். தேர்தலுக்கு பிறகு, நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக திரு டிடிவி கைகள்ல வந்துரும், ஓபிஎஸ் கைகள்ல வந்துரும் எதிர்பார்த்தீங்க. நடந்துச்சா என்ன? அண்ணா ஒரு நிமிஷம், நீங்க வேற எல்லாத்தையும் விட்டுருங்க. அதிமுக இவங்க நண்பர் அக்னீஸ்வரர் உட்பட எல்லோரும் என்ன சொன்னாங்க? 2 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சி, 1.5 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சி அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. அந்த 1.5 கோடி தொண்டர்கள் வாக்குகளை கூட பெற முடியாத ஒரு தலைமைதான் இன்றைக்கு இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை. அந்த 1.5 கோடி ஓட்டு வாக்குகள் எங்க போச்சு? 400 இடங்களுக்கு மேலன்னு இலக்கு வைக்கிறது தானே சார் நீங்க கேக்குறது? 240 அதை பத்தி பேசலாமா? 272 எடுக்க முடியல. 19 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய 2 முக்கியமான இடத்தை இல்ல செல்வம், நீங்க சொன்னது ஒரு முக்கியமான புள்ளிதான்.
திரு அண்ணாமலை இல்லாத பாஜகவோட கூட்டணியா இல்ல திரு இபிஎஸ் இல்லாத அதிமுகவோட கூட்டணியான்னு இப்ப தலைமை மாற்றம் அதெல்லாம் தொண்டர்கள் எப்படி நினைப்பாங்க, உண்மையில அப்படிதான் வியூகம் போயிட்டு இருக்கான்றதெல்லாம் ஒரு சின்ன பிரேக். எடப்பாடி நியமிக்கப்பட்டவர் அல்ல, அதையும் சொல்லிடுறேன். சரி.